அனைவருக்கும் வணக்கம். பிஇஓ 2026க்கான டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து நம்ம இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸ் நம்ம கொடுத்தோம். அது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால தான் நம்ம தொடர முடியல. அதனால் இன்று முதல் இந்த ஃப்ரீ டெஸ்ட், அதாவது டெய்லியுமே உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கான ஷெடியூல் நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த டெலிகிராம் குரூப்பில் இதனுடைய டாபிக் பார்த்துட்டு நீங்கள் அன்னன்னைக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னாக்கா 7 PM. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் இணையணும் டெய்லி நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஷெடியூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதன் பிரகாரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். சரி, வாங்க டெஸ்ட்டுக்கு போகலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. இதுக்கான டாபிக் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள். முதல் வினா, சங்கம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? இதற்கான ஆன்சர் சீத்தலை சாத்தனார். இரண்டாவது வினா, முதற் சங்கத்திற்குரிய இலக்கண நூல் எது? இதற்கான கரெக்டான ஆன்சர் அகத்தியம். மூணாவது கொஸ்டின், இடைச்சங்கத்தில் இருந்த ஒரே ஒரு இலக்கண நூல் எது? இதற்கான கரெக்டான ஆன்சர் தொல்காப்பியம். 4, பாட்டும் தொகையும் என அழைக்கப்படுபவை எவை? இதற்கான கரெக்டான ஆன்சர் 11 மேற்கணக்கு நூல்கள். கொஸ்டின் நம்பர் 5, 8 தொகை நூல்களில் முதலாவது நூல் எது? இதற்கான கரெக்டான ஆன்சர் நற்றிணை. 6, 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் எத்தனை? கரெக்டான ஆன்சர் 5. 7, அகம் மற்றும் புறம் ஆகிய இரண்டும் கலந்த 8 தொகை நூல் எது? ஆன்சர் பரிபாடல். 8, சேர மன்னர்களை பற்றிய மட்டுமே பாடும் 8 தொகை நூல் எது? ஆன்சர் பதிற்றுப்பத்து. 9, 10 பாட்டில் மிக சிறிய நூல் எது? ஆன்சர் முல்லைப்பாட்டு. 10, கூத்தாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான ஆன்சர் மலைபடு கடாம். 11, குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் பூரிக்கோ. 12, ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் கோடலூர் கிழார். 13, ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி திணையை பாடியவர் யார்? ஆன்சர் கபிலர். 14, நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் அகநானூறு. 15, 8 தொகை நூல்களில் முதலாவதாக தொகுக்கப்பட்ட நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. 16, சங்க இலக்கியங்கள் எந்த பாவகையால் ஆனவை? ஆன்சர் ஆசிரியப்பா. 17, சங்க இலக்கியத்தில் நிலம் சாராத திணைகள் எவை? ஆன்சர் கைக்கிளை பெருந்திணை. 18, வினையே ஆடவர் குயிரே என குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. 19, குறுந்தொகை பாடல்களின் அடி எல்லை எவ்வளவு? இதற்கான ஆன்சர் 4 to 8 அடிகள். 20, நெய்தல் நிலத்திற்குரிய சிறுபொழுது எது? இதற்கான ஆன்சர் ஏற்பாடு. 21, நற்றிணை பாடல்களின் அடி எல்லை எவ்வளவு? ஆன்சர் 9 to 12 அடிகள். 22, அகநானூறு பாடல்களின் அடி எல்லை எவ்வளவு? ஆன்சர் ஏ ஆப்ஷன் 13 to 31. 23, சங்க இலக்கியத்தில் அதிகமான பாடல்களை பாடிய பெண் கவிஞர் யார்? ஆன்சர் ஔவையார். 24, ஐங்குறு நூற்றில் ஒவ்வொரு திணையிலும் எத்தனை பாடல்கள் உள்ளன? இதற்கான ஆன்சர் 100 பாடல்கள். 25, மக்கள் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான ஆன்சர் சங்க இலக்கியம்.
சரி நண்பர்களே, இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இதுக்கான ஆன்சர், அதாவது இந்த 25 வினாக்களுக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நாளை டெஸ்ட்டுக்கு நம்ம சந்திப்போம். நன்றி.